முதலமைச்சருக்கு அரசியல் தெரியாது. சினிமா 25 வருஷமாக தெரியும். இப்போ தான் 2 மாதமாக தான் அரசியலை கற்றுக்கொள்கிறார். சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். மாமஞ்சீரும் தேவையில்லை, அண்ணஞ்சீரும் தேவையில்லை. கல்வி இலவசமாக கொடுங்க. வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ் பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பெருசாக இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்தது எதுவுமே இல்லை, அவங்க சொன்ன எதுவுமே பண்ணவே இல்லை, எல்லாமே வெறும் மேல் சாயம் மட்டும்தான் பூசி வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெயர் மாற்றம் ஆக்சுவலி கலைஞர் பேர்லேயும் ஸ்டாலின் பேர்லேயும் இந்த பெயர் மாற்றம் இருக்குது தான். அம்பேத்கர் பேரில் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறமா காமராஜருடைய பேரில். ஏன்னா கல்வித்துறையை மேம்படுத்தினவர், நிறைய விஷயத்தை கொண்டு வந்து காமராஜர் தான். அவர் பேரில் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லை, இப்போ காமராஜர் தான் தமிழ்நாட்டில் 6000 பள்ளிக்கூடங்களை மூடிய பாப்பா ராஜாஜிட்டிருந்து 6000 பள்ளிக்கூடங்களை திறந்தவர், கல்வி கண் திறந்தவர் காமராஜ். அப்போ காமராஜ கருணாநிதி தான் கருவாட்டுக்காரி பையன்னு சொன்னார். இப்படி காமராஜை அசிங்கப்படுத்தியவர் தான் கருணாநிதி. கருணாநிதி பேரன் காமராஜை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஒன்றிய பெருந்தலைவருங்கிற பேரை காமராஜை அசிங்கப்படுத்துவதற்காக யூனியன் சேர்மனெல்லாம் காமராஜ் பதவியை காமராஜ பெருந்தலைவர்னு சொல்லக்கூடாது என்பதற்காக யூனியன் சேர்மன் சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் பூரா யூனியன் சேர்மனை ஜெயிச்சிருவான். அவனை பூரா பெருந்தலைவர்னு சொன்னது தான் கருணாநிதியினுடைய சாதனை. அதனால் காமராஜரை பேரை சொல்வதற்கு கருணாநிதி குடும்பத்துக்கோ பேரனுக்கோ தகுதியே இல்லை. இந்த பெயர் மாற்றம் ஏன் முதலமைச்சர்ன்றது நீங்களும் தானே முதலமைச்சர், அதில் ஏன் மாற்றணும் அப்படின்ட்டு. அவர் ஏன் முதலமைச்சர்னு பேர் இருக்கணும்? அதுக்கு பதில் நல்லபடியாக பண்ணிட்டு போனவங்களுடைய பேர் வைக்கிறதுல என்ன தப்பு அப்படின்றது தான். பெருந்தலைவர்கள் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுடைய பேரில் இருக்கிறது நல்ல விஷயம் தானே சார். ஏற்றுக்க மாட்டுறாங்க. இல்லைம்மா, அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக அஞ்சுகம் பாசி பேர் யார கருணாநிதி அம்மா பேரில் இப்படி பேர் வைத்தவர்கள் தான். கனிமொழி அம்மா ராஜாத்தி அம்மாள் கொண்டக்கடலைன்னு பேர் வச்சிருவாங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த அசிங்கங்கள். இப்போ இதையெல்லாம் இப்போ புதிய ஆட்சி இந்த பெயர் வைப்பதில் கொஞ்சம் அதிகாரிகள் எழுதி கொடுக்கறத முதலமைச்சர் ஏற்றுக்கொள்கிறார். இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் முதலமைச்சருக்கு அரசியல் தெரியாது. சினிமா 25 வருஷமாக தெரியும். இப்போ தான் 2 மாதமாக தான் அரசியலை கற்றுக்கொள்கிறார். சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் திமுக எதை செய்தாலும் குற்றம் கண்டுபிடிப்பதில் அவர்கள் அது மக்கள் எடுபடாது. இன்னும் திமுக மீது உள்ள கோபம் இன்னும் 3 வருஷம் தாங்கும். அதனால் உதயநிதி சொன்னாலும் சரி, ஸ்டாலின் சொன்னாலும் சரி, RS பாரதி யார் சொன்னாலும் சரி, மக்கள் இதை காதலியே வாங்க மாட்டான். இப்போது அண்ணன் சீருன்னு சொல்லிட்டு திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு திருமணத்தில் பட்டுப்புடவை தர்றதை பற்றி ஏற்கனவே வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை அனௌன்ஸ் பண்ணியும் இருக்கிறாங்க சார். இதெல்லாம் எப்படி? இல்லை, இதெல்லாம் பாராட்ட வேண்டியதுதான். அதாவது அடிப்படையாக மாமஞ்சீரும் தேவையில்லை, அண்ணஞ்சீரும் தேவையில்லை. கல்வி இலவசமாக கொடுங்க, மருத்துவம் இலவசமாக கொடுங்க. பிரசவம் பார்க்குற மருத்துவமனைகள்லையே மருந்து இல்லை, டாக்டர் இல்லை. ஒரு சகோதரி வீடியோ போட்டிருந்தான். குளோரோஃபார்ம் இல்லாமல் பெண்கள் குழந்தை பிறந்த பிறகு மருத்துவர்கள் சாக்கு தைக்கிறத போல தைச்சு போட்டுறான்னு ஒரு வீடியோ வந்தது. இதுக்கு கவனம் செலுத்துங்க. அண்ணஞ்சீரும் தேவையில்லை, மாமஞ்சீரும் தேவையில்லை. அடிப்படை விஷயங்கள் அரசு மருத்துவமனையில் பூரா நாய்படுத்தி கிடக்கு. எந்த ஊடக விபச்சாரிகளும் எந்த செய்தியும் போடுறதில்லை. அரசு கொடுக்குற எலும்பு துண்டுக்காக இந்த நாய்கள் தினத்தந்தி, தினமலர், தினகரன், தினமணி, இந்த நாய்கள் எந்த செய்தியும் போடுறதில்லை. அரசு விளம்பரம் பல ஆயிரம் கோடி ரூபா வாங்குகிறான். அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களே இல்லை. குழந்தை பிறந்த அந்த தாயும் சேயும் பழைய பாயில் படுத்து கிடக்குது. இதெல்லாம் அரசு மருத்துவமனையினுடைய அவலங்கள். அப்போது இதுதான் அவசரமாக சீர் செய்யப்பட வேண்டியது. இலவச கல்வி கொடுங்க. கல்வி இலவசம் இல்லையே, மருத்துவம் இலவசம் இல்லையே, ரெண்டுமே இலவசம் இல்லை. அரசு சாராய கடை நடத்துது, சாராய வியாபாரிகள் பூரா கல்வி தந்தையாக இருக்கா. அதை முதல்ல மாற்றுங்க. அதுதான் சீர்திருத்தம்.
சார் ஆனால் இப்போ வந்து கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே அது அரசு பள்ளிகளில் வந்து பசங்களுடைய சேர்க்கை அதிகமாகணுன்றதுக்காக அதுக்கு வந்து நிறைய இப்போ வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு திட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் அசைவ உணவுகள் போடுறதுக்கு பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி தானே இருக்குது. அதே போல் அரசு மருத்துவமனைகள்லேயும் வந்து தடை இல்லாமல் மருந்துகள் எல்லாமே வர்றதுக்கான அது திட்டம் இதெல்லாம் வருஷம் இப்படி தான் அறிவிப்பு வருது. இந்த வருஷம் 183 உயர்கல்வி மருத்துவர்கள் அந்த இடம் தமிழ்நாட்டு விட்டு போயிடுச்சு. அதை கவனம் செலுத்தலை. கவனம் செலுத்த வேண்டியது யாருன்னா ஹெல்த் செக்ரட்டரி, மருத்துவத்துறை செயலாளர். அமைச்சர் வருவார் போவார், செய்ய வேண்டியது யார்? அதிகாரி. அதிகாரியை வேலை வாங்குறது யார்? அமைச்சர். 2 பேருமே கோட்டை விட்டாங்க. நீங்கள் ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மாணவன் அவன் மருத்துவ கல்வி படித்து உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பு தமிழ்நாடு எவ்வளவு கேவலமாக இருக்குன்னு பாரு. அந்த வாய்ப்பு போயிடுச்சு. அப்போ தமிழர்களை பற்றியோ அந்த அடித்தட்டு மக்களை பற்றியோ அந்த மாணவர்களுடைய கல்வியை பற்றியோ இதை நான் குறை சொல்லலை. இது எங்கே தப்பு நடந்திருக்கு? திராவிட இயக்கத்தினுடைய தப்பு தான். எங்கே திருப்பினாலும் 75 ஆண்டு காலமாக இந்த நாட்டை ஆண்டது யார்? இந்த திராவிட இயக்கங்கள் தான். சின்னாபின்னப்படுத்தி சீர்படுத்தி ஒட்டுமொத்தமாக சிதைத்து வைத்திருப்பது திராவிட இயக்கங்கள் தான். இதை 2 மாதத்தில் நீங்கள் அரசியலே தெரியாமல் விபத்தில் முதலமைச்சரான விஜயால் இதை சரி கட்ட முடியாது. இருந்தாலும் இது ஒரு அவசரகால நடவடிக்கையாக, போர்க்கால நடவடிக்கையாக அரசு இயந்திரங்களை சீர் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அந்த சீர் செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தால் அது கண்டிப்பாக அது சீராகும். அதிகாரிகளை வேலை வாங்கணும். நீங்கள் மக்கள் கட்டுற வரிப்பணம் வருஷத்துக்கு 2-3 லட்சம் ரூபா, 3 லட்சம் கோடி பட்ஜெட். இதில் பாதி அரசு அதிகாரிகளுக்கு சம்பளமாக போயிடுது. மீதிய அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் திட்டி நிற்கிறோம். இதுக்கு மக்கள் 5 கோடி பேர் உழைச்சிட்டு இருக்கான். இதுதான் பட்ஜெட், வேற எதுவுமே பட்ஜெட் கிடையாது. ஒவ்வொரு அமைச்சர் அதிகாரிகள் நீங்கள் 3 லட்சம் கோடினா 20% 60,000-70,000 கோடியை அப்படியே திருடிக்கணும். மீதி பணம் அரசு அதிகாரிகளும் சம்பளமாக போயிருக்கு. 700 கோடிக்கு இருந்த குப்பை எழுதுகிற கான்ட்ராக்டு 10 வருஷத்துக்கு வேலுமணி ஆட்சி காலத்தில் பிரகாஷ் ஐஏஎஸ் 7,000 கோடி ஆக்கினான். குண்டு பல்பு 500 ரூபா போட்டான். வழக்கு இன்னும் ஹைகோர்ட்டில் இருக்கு. திமுக ஆட்சி அதை வழக்கே நடத்தலை. ஏன்? அதே வேலையை நேரு செய்ய வேண்டியது வருதில்ல. இதுதான் பட்ஜெட்டு. இதுதான் மக்கள் வரிப்பணம் அப்படியே கொள்ள. ரோடே போடுறது இல்லை, மருந்தே வாங்கிறது இல்லை, எந்த அரசு பணிகளும் முழுமையாக நடக்கிறது இல்லை. விழுப்புரத்து பக்கத்தில் ஒரு பாலம் போட்டு 3 மாதத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. 18 கோடி ரூபா. 18 கோடியை கணக்கில் வராமல் எடுத்துகிட்டு போயிட்டான். கடைசி நேரம் ஆட்சி முடிகிற நேரம் திமுக 300 நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்களை கூப்பிட்டு ஆளுக்கு 5 கோடி ரூபா கொடுத்தான். எதுக்கு? நீங்கள் பேட்ச் ஒர்க் ஒட்டும் போடலை, பணத்தை பூரா விட்டு போட்டான். 300 பேர் 5 கோடி, ஏறக்குறைய ஒரு 1500 கோடி எடுத்துகிட்டு போயிட்டான். எடப்பாடிக்கு 1 கோடி, வேலுக்கு 1 கோடி, 1 கோடி கட்சி மாவட்ட செயலர் 1 கோடி. இதெல்லாம் பட்ஜெட்டில் நடந்தது. இதுதான் பட்ஜெட் கடந்த ஆட்சி காலத்தில். இந்த பட்ஜெட் நீங்கள் இதெல்லாம் தவிர்க்கப்பட்டு இருக்கிறது. இதை முழுமையாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை விஜய்க்கு வந்திருக்கு. இல்லைன்னா விஜயம் இன்னொரு உதயநிதி, விஜயம் ஆதவர்ஜுனா, இன்னொரு ஏவா வேலு, நீங்கள் சாய் பிரகாஷ் இவர் தான் செக்ரட்டரி. எந்த செக்ரட்டரி? நெடுஞ்சாலைத்துறை செயலாளர். 300 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போய் பார்த்துருக்காரு ஆதவர்ஜுனாவை. என்ன அப்போது இந்த அதிகாரியை கைது செய்து தூக்கிலில் போட்டிருக்கணும். இந்த அதிகாரத்தில் இருக்கார். அப்போ உங்கள் காசே வேண்டாம், எல்லா புகழும் ஓம் பேரில் தான் வருது, எடுத்துகிட்டு போனாராம். 300 கோடி வேண்டாம் சொல்லியிருக்காரு. 300 ரூபா கொடுத்தா வாங்குற சமூகத்தில் எவ்வளவு? 300 கோடி. விசாரணை ஓம் பேரில் தான் பண்ணணும்னு இருக்கார். அந்த அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் கைது செய்யப்படலையே.
ஏன் கைது செய்ய அஞ்சுறீங்க? ஏன் விசாரிக்க அஞ்சுறீங்க? கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கிட்ட ரவி தேஜா கத்திரிப்பள்ளின்னு ஒரு திமுகவில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தரகர் புரோக்கர், அவர் கீர்த்தனா கூடயே தொடர்றாரு. கார்த்தி டிஆர்பி ராஜா கிட்ட உதவியாளராக இருந்து லைசன் ஒர்க்கு லஞ்ச லாவணிய ஊழல், அவர் ஆன்டி ரூமில் இருக்கார். என் அசராக்காருக்கு உளவுத்துறை ஐஜிக்கு தெரியாதா? விஜய்க்கு தெரியாதா? 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? லஞ்சம் வாங்குவான், ஊழல் பண்ணுவான், கோடிகளை குவிப்பான். வேற என்ன நடக்கும்? இப்படி பல லீக்கேஜ் இருக்கு, பல ஊழல் இருக்கு, பல திமுக ஒட்டுணிகள் இருக்கிறான், எல்லா பக்கம் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறான். இதை கண்டுபிடிச்சால அரசாங்கத்தினுடைய லீக்கேஜை தடுத்து நிறுத்திடலாம். இப்போ மத்திய அரசு வந்து கல்விக் கொள்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றம் பண்ணியிருக்காங்களா, அது எல்லாத்தையும் தடுக்கிற விதத்தில் இங்கே கொண்டு வந்த பட்ஜெட்லேயும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. செஞ்சே ஆகணும். திமுக பாஜக சனாதன கல்விக் கொள்கையை நீங்கள் இந்த தமிழ்நாட்டிலேயே என்ன எல்கேஜி குழந்தை என்ன படிக்கணும்னு பீகாரில் இருக்கிற பாப்பா, டெல்லியில் இருக்கிற கல்வித்துறை உயர் அதிகாரி தான் முடிவு பண்ணுறான். அப்போ மாநில பட்டியலில் இருந்த கல்வி உரிமை எங்கே போயிடுச்சு? ஏன் விட்டீங்க? திமுக கேட்கவே இல்லை. இவன் திருடுறதுக்கு அவன் இடைஞ்சல் பண்ண மாட்டான், இவர்கள் திருடுவதை அவன் இடைஞ்சல் பண்ண மாட்டான். அப்போ அதுதான் இவர்களுக்கான காந்தி கொள்கை, கல்வி கொள்கையில். ஆக திமுக மக்கள் ஒழிச்சு உங்களை உட்கார வச்சிருக்கான். சரியான ஆட்சி கொடுத்தால் ஆட்சி நீடிக்கும், இல்லை என்றால் தாவேக்கா இன்னொரு திமுகவாக மாறும். இந்த பட்ஜெட் முழுமையாக எப்படி சொல்றலாம்? இல்லைம்மா, அதாவது நீங்கள் ஒரு தொழிற்சாலையை ஒரு முதலாளி ஆரம்பிச்சிருக்கார். இந்த முதலாளி அந்த தொழிற்சாலை ஒரு 2000 தொழிலாளிகளை, முதலாளியும் காப்பாற்றணும், தொழிலாளியும் காப்பாற்றணும். அதுதான் முதல் முயற்சி. அதே நிலைமை தான் இப்போ விஜய் ஒரு 5 கோடி மக்கள். இந்த பட்ஜெட் மூலம் அவர்களையும் காப்பாற்றணும், விவசாயியும் காப்பாற்றணும், அதே போல் மக்களையும் காப்பாற்ற வேண்டும். அதனால் 2 மாதம் 3 மாதத்தில் நம்ம எந்த அளவீடையும் செய்ய முடியாது. ஆனால் இது ஒரு ஆரோக்கியமாக நகருவதாக தெரிகிறது. ஏன்னா மக்கள் 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான். எஜமான் யாரு? விஜய்க்கு எஜமான் யாரு? ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டவன் தான் எஜமான். அந்த எஜமானுக்கு நீங்க விஜய் எஜமான் அல்ல, விஜய் முதலமைச்சர் அல்ல, ஓட்டு போட்ட 1.5 கோடி பேர் தான் முதலமைச்சர் என்பதை கவனத்தில் கொண்டால் இந்த நாடு சுபிட்சமாக இருக்கும், தாவேக்கு ஆட்சி தொடரும். இல்லை என்றால் அது திமுகவுக்கு நேர்ந்த கதியை போல முடியும். இந்த பட்ஜெட் ஒரு சின்ன நம்பிக்கையை வந்து கொடுக்குற விதத்தில் இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து மழைக்காலம் வந்து ஆரம்பிக்க போகுது. ஆனால் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த வேலைகள் வந்து நிறுத்தப்பட்டு தான் இருக்குது. ஏன்னா போன ஆட்சியில் ஊழல் 4000 கோடி ஊழல், வருஷம் 4000 கோடி. நேரு மழைநீர் கால்வாய்க்காக நீங்கள் நிர்மலா சீதாராமன் என்னை எடுத்துகிட்டு போய் திருடி தின்னுக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கடா நிதி கொடுங்க அந்த அம்மாவே சொல்லிச்சு. திருடி தின்பது தான் திமுகவுடைய பிரதான கொள்கை. அதனால திமுக மக்கள் ஒழிச்சிட்டா, இன்னும் ஒழிக்கணும். இது இன்னும் மழைக்காலத்துக்குள்ளே இந்த அரசு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதை பற்றின விஷயமும் சரியாக பட்ஜெட்டில் சொல்லப்படவும் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து நன்றி. நன்றி, வணக்கம்.